அண்மை செய்தி. தைப்பூசத்தையொட்டி சென்னை வடபழனியில் கட்டுக்கடங்காத பக்தர்கள் கூட்டம் அலைமோதி வருவதால் போலீசார் திணறி வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தைப்பூசத்தையொட்டி சென்னை வடபழனியில் கட்டுக்கடங்காத பக்தர்கள் கூட்டம் அலைமோதி வருவதால் போலீசார் திணறி வருகின்றனர். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். வடபழனியில் பெருந்திரளான பக்தர்கள் பால்குடம் காவடி சுமந்து செல்கின்றனர். இந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் வினிஷ் சரவணன். வினிஷ் சரவணன், வணக்கம். இது குறித்தான முழு விவரங்களையும் பதிவு பண்ணலாம். தைப்பூச திருநாளில் சென்னை வடபழனி ஆண்டவர் முருகன் கோவிலில் முருகனை தரிசிக்க இன்று காலை முதலே பெருந்திரளாக பக்தர்கள் குவிந்து வருகிறார்கள். குறிப்பாக நேரம் செல்ல செல்ல பக்தர்களுடைய கூட்டம் அதிக அளவில் காணப்படுகிறது. தைப்பூச திருநாளில் நேர்த்திக்கடன் எடுத்து முருகப்பெருமானை வழிபடுவது பக்தர்களுடைய வழக்கமாக இருக்கிறது இந்து முறைப்படி. அந்த வகையில் சென்னை பெருநகர் மற்றும் புறநகரிலிருந்து பெரும்பாலான பக்தர்கள் பால்குடம் ஏந்தியும் அழகு குத்தியும் அதே போல காவடி எடுத்தும் முருகனை தரிசிக்க நீண்ட வரிசையில் காத்திருக்கிறார்கள். ஆற்காடு சாலை முழுமையாகவே பக்தர்களுடைய கூட்ட நெரிசல் அதிக அளவில் காணப்படுகிறது. கோவிலுடைய கோபுர வாசலில் இருந்து கோடம்பக்கம் செல்லக்கூடிய ஆற்காடு சாலை முழுமையாகவே போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. பக்தர்களுடைய கூட்டம் நேரம் செல்ல செல்ல அதிகரித்து காணப்படுவதால் உள்ளேயும் பக்தர்களை வெகு விரைவில் தரிசனம் மேற்கொள்ள கோவில் நிர்வாக சார்பில் முடிவெடுத்திருக்கிறார்கள். அதே போல கோவிலுடைய 4 மாட வீதிகளிலும் அங்கு வாகனங்கள் செல்வதற்கு அனுமதியில்லை. முழுமையாகவே போக்குவரத்து தடை செய்யப்பட்டிருக்கிறது. பேரிகார்டுகள் கொண்டு போலீசார் அங்கு தடுப்புகள் அமைத்து கண்காணித்து வருகிறார்கள். இது ஒரு புறம் இருந்தாலும் பக்தர்களுடைய கூட்டத்தை கண்காணிக்க ஏற்கனவே 500க்கும் மேற்பட்ட போலீசார் இன்று காலை முதலே பாதுகாப்பு ஈடுபட்டிருந்தாலும் அருகாமையில் இருக்கக்கூடிய காவல் நிலையங்களிலும் அதே போல ஆயுதப்படை காவலர்களும் இங்கு மேலும் வரவழைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களும் கூட்டத்தை கண்காணிப்பதற்காகவும் கூட்டத்தை கட்டுப்படுத்துவதற்காகவும் நீண்ட வரிசையில் நின்று பணிபுரிந்து வருகிறார்கள். அதே போல பால்குடம் எடுத்து வருவர்களுக்கு மதியம் 1 மணி முதல் 4 மணி வரை மட்டுமே உள்ளே செல்வதற்கு அனுமதி. ஏனென்றால் கோவில் நிர்வாகம் தரப்பில் இருந்து கூடும்பொழுது 1 மணி முதல் 4 மணி வரை மட்டும்தான் முருகப்பெருமானுக்கு பாலாபிஷேகம் மேற்கொள்ளப்படும் பக்தர்கள் கொண்டிருக்கூடிய பாலால். அதே போல அவர்கள் கொண்டு வந்த பாலை உள்ளே கொடுத்த பின்னர் தரிசனம் மேற்கொண்டு விரைவில் வெளியே செல்வதற்கான வசதிகளையும் கோவில் நிர்வாகம் தரப்பில் மேற்கொண்டிருந்தார்கள். இது ஒருபுறம் இருந்தாலும் அவர்கள் கணக்கிட்டிருந்த அடிப்படையில் பக்தர்கள் கூட்டம் அதிக அளவில் காணப்படுகிறது. சென்னையின் பெரும்பாலான பகுதிகளில் இருந்து பக்தர்கள் கூட்டம் அதிக அளவில் காணப்படுவதால் சாலை முழுமையாகவே பக்தர்களுடைய கூட்டம் அதிக அளவில் காணப்படுகிறது. பக்தர்களுடைய வெள்ளத்தால் இந்த வடபழனி சாலிகிராமம் அதே போல ஆற்காடு உட்பட பல்வேறு சாலைகளிலுமே போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக கூறி போக்குவரத்து மாற்றங்கள் செய்யப்பட முடிவு செய்திருப்பதாக கூறப்படுகிறது. நேரம் செல்ல செல்ல பக்தர்கள் கூட்டம் அதிக அளவில் காணப்படுகிறது. இன்று மாலை 4 மணி வரை இந்த பாலாபிஷேகம் நடைபெற இருக்கிறது. மாலை 5 மணிக்கு பிறகாக மாட வீதிகள் முழுமையாகவே பக்தர்கள் முருகப்பெருமானுடைய வீதி உலா நடைபெறும். அந்த நேரத்தில் கோவிலுக்கு செல்ல பக்தர்களுக்கு அனுமதி இல்லை. மாட வீதிகளில் மட்டுமே பக்தர்கள் நின்று சாமி தரிசனம் மேற்கொள்வதற்கு காவல்துறை அனுமதி வழங்கியிருக்கிறார்கள். இதுவரும் இருந்தாலும் பக்தர்களுடைய எண்ணிக்கை அதிக அளவில் காணப்படுவதால் வெகு விரைவில் பக்தர்களை உடனடியாக சாமி தரிசனம் மேற்கொண்டு அவர்களை சேர்ந்து அனுப்பக்கூடிய பணிகளை காவல்துறை மும்முரமாக ஈடுபட்டு வருகிறார்கள். நாளை 4 மணிக்கு நடை திறக்கப்பட்டாலும் தற்போது வரை கிட்டத்தட்ட ஒரு 15,000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் இங்கே வழிபாடு நடத்தியதாகவும் மேலும் வரிசையில கிட்டத்தட்ட ஒரு 5,000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருக்கிறார்கள். கொடுத்தும் மெயிலையும் பொருட்படுத்தாமல் நீண்ட வரிசையில் காத்திருந்து பக்தர்கள் முருகப்பெருமானை தரிசிக்க காத்திருக்கிறார்கள்.